ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரதீக் சாய் சேனல். திருவண்ணாமலைக்கு நம்ம எல்லாருமே போறோம். பட் ப்ராப்பரா எப்படி சாமியை கும்பிடணும் அப்படின்றத இந்த வீடியோல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பூத நாராயணன் அப்படின்னு சொல்லி சாமி இருக்காரு. ரெட்டப்பிள்ளையாருக்கும் கொஞ்சம் பக்கத்துல இருக்காருங்க. அவரை தான் நம்ம போய் ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு நம்மளுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு பூதநாராயணனை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெட்டப்பிள்ளையார கும்பிடணுங்க. ரெட்டப்பிள்ளையார வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம திருவண்ணாமலையார போய் தரிசனம் பண்ணணும். அண்ணாமலையார நல்ல தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம கிரிவலமே போகணும். ப்ராப்பரா மலையே அண்ணாமலையார் தாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் உள்ள இருக்க அண்ணாமலையார பார்த்துட்டு கிரிவலம் வர்றது. நம்ம இப்ப கோயிலுக்கே போறோம், போகும்போது சாமியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தானே நம்ம சுத்தி வர்றோம். அது போலதாங்க ஃபர்ஸ்ட் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரிவலம் போயிட்டு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லிங்கமே மலையா அமைஞ்ச கோயிலுங்க இது. இது பஞ்சபூத தலத்திலேயே அக்னி தலங்க. லிங்கமே மலையாய் அமைஞ்ச ஸ்தலம். தென்னிந்தியாவின் மிக சிறந்த சிவனோட கோயிலா இந்த கோயில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை என சிறப்பு பெற்ற தலம். நான் என்ற அகந்தை அழிந்த தலமும் இதுதான். உண்ணாமலை அம்மனுக்கு சிவபெருமான் இடபாகம் பெற கிரிவலம் தவம் செய்த தலம் இந்த தலம். பார்வதிக்கு சிவபெருமன் தன் உடம்பில் சரிபாதியாக இடம் தந்து ஜோதி சொரூபமாய் காட்சி தந்த தலமும் இந்த தலம் தாங்க. அருணகிரிநாதர் பிறந்து வளர்ந்து முக்தி அடைந்த தலமும் இந்த தலம் தாங்க. நாங்க கிரிவலம் திருவண்ணாமலை தீபத்துக்கு தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு பாஸ் கிடைச்சிருந்துச்சு, விஐபி பாஸ். அதனால கொஞ்சம் சாமி கிட்டேயே நின்னு கோயில்ல உக்காந்து சாமிய பார்த்தோம். அங்க நேசமங்கையரசி, மாலதி, வேல்முருகன் இவங்களோட ஆர்கெஸ்ட்ரா நடந்துச்சு. செம்ம வைப்புங்க. அப்படியே சாமி வெளியில வரும்போதும் அவங்க பாடும்போதும் உட்கார முடியல, அப்படி ஒரு வைப்பு. கண்குளிர சாமிய பார்த்தோம். பார்த்துட்டு நல்ல தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் சுத்தி பாருங்க, முருகன் என்னமா ஆட்டம், செம்ம வைப்புங்க. அந்த சாங்குக்கும் சாமி அங்க ஆடி ஆடி வர்றதுக்கும் அப்படி ஒரு அழகு. அந்த இடத்துல இருந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். இந்த வருஷம் நான் ஏதோ பாக்கியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சிச்சு திருவண்ணாமலையில. 15 இயர்ஸ் கழிச்சு இந்த தரிசனம் நான் பாக்குறேன். அர்த்தநாரீஸ்வரர் 2 மினிட்ஸ் தாங்க வெளியில வராரு. வெளியில வந்த உடனே தீபம் ஏத்திடுறாங்க மலையில. உடனே டக்குன்னு உள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் கோயில் அப்படியே ஜக ஜோதியா மின்னுச்சு பாருங்க. அந்த தீபத்தை தீபம் ஏத்தின உடனே கோயிலே அப்படியே விளக்கு, கலர் கலரான விளக்குல லைட்ல அவ்வளவு ஒரு ஜெகஜோதியா ஜொலிச்சுதுங்க. கரெக்டா கிரிவலம் முடிச்சுட்டு வந்தோம். ஒரு 2:30ங்க, நைட்டு மிட் நைட் 2:30க்கு வந்தோம். வரும்போது பாத்தீங்கன்னா சாமி அப்பதான் வீதி உலா போயிட்டு வந்தாரு. ரஷ்ஷே இல்ல, சாமி கிட்ட நின்று எல்லாரையும் தரிசனம் பண்ணோம். பட் அது வீடியோ எடுக்க முடியல, சார்ஜ் இல்ல, மொபைல்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல சிவபெருமான தரிசனம் பண்ணி அண்ணாமலையாரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது கொஞ்சம் லேட்டு போஸ்டிங் தான். பட் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நாங்க எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வெளியில இருக்கோம். கோயில்கிட்டயே அன்னதானம் எல்லாம் போட்டாங்க. வாங்கி நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு லைட்டு, கலர்ஃபுல்லான லைட் ஒளியில சிவபெருமானையும் தரிசிச்சுட்டு அந்த கோபுரத்தோட அழகையும்